நெக்ஸ்ட் ஜென் யூடியூப் நேயர்கள் அன்பர்கள் அனைவருக்கும் யோக பிரபாவின் அன்பான வணக்கங்கள். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, குரு பயிற்சி 2026. குரு பகவான் என்ன மாதிரியான ஒரு மாற்றத்தை கொடுக்க போகிறாருன்னு ஃபஸ்ட்டு பார்த்தோன்னே பார்த்தீங்கன்னா, நடக்க இருக்கிற போர்களும் ஏற்கனவே சமாதானமான போர், பழையபடி போர் மறுபடியும் தொடங்கிடுமான்னு சொல்லி ஒரு பயத்தில் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு எல்லாத்துக்கும் இந்த போர் நிறுத்தம் கண்டிப்பாக அது உறுதியான நிலைப்பாடு தன்மையோடு இருக்கிறதுக்கு உண்டான ஒரு பெரிய மாற்றத்தை குரு பகவான் கொடுக்குறார். ரெண்டாவது, தங்கம் விலை ஒரு ஏற்ற இறக்கத்தில் தங்கம் விலை எப்போ குறையும்னு சொல்லி பார்க்காம இந்த காலகட்டத்தில் குறைந்து நிறைய பேர் தங்கம் வாங்கிறதுக்கு உண்டான வாய்ப்பாக அமையுது. பொருளாதார முன்னேற்றம், கல்வி மூலமாக நிறைய ஒரு பெரிய முன்னேற்றத்தையும் நிறைய மாற்றத்தையும் கொண்டு வந்து தரப்போகிறது தான் நம்ம குரு பகவான். இதில் முக்கியமான வச்சோன்னா, வெளிநாட்டு பயணங்கள் அதிகமாக மேற்கொள்ளக்கூடிய ராசிகள்னு சொல்லி நிறையா இருக்குது. நிறைய இதுக்கு முன்னாடி தடங்களுக்கு ஏற்பட்ட எல்லாமே தடங்கள் இல்லாமல் ஒரு பெரிய பொருளாதார முன்னேற்றத்துக்கும் ஒரு பெரிய ஃபாரின் அந்த மாதிரி ஒரு ட்ரிப்பு, இந்த மாதிரியான சுற்றுலா தலங்கள், ஆன்மீக தலங்கள் போகிறதுக்குண்டான வாய்ப்பு இந்த குருப்பெயர்ச்சியில் நிறைய கிடைக்க போகுது. தொடர்ந்து வீடியோவை பார்த்துக்கிட்டே வாங்க. மகர ராசி நேயர்களுக்கான குருப்பெயர்ச்சி பலன் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்துடலாம். முதல்ல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஏற்கனவேவும் ஒரு வேலைன்னு வந்துட்டா வெள்ளைக்காரன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு வார்த்தையின்படி தான் நீங்கள் இருப்பீங்க. எப்போ பார்த்தாலும் வேலைன்னா ஓடிக்கிட்டே இருப்பீங்க. ஓய்வு ஒரு 2 நிமிஷம் எடுத்தால் கூட, சச்சோ நம்ம இவ்வளோ நேரம் இருந்து நேரத்தை வேஸ்ட் ஆகிட்டோமே, நம்ம இந்த நேரத்தை வேலை பார்த்து வேலைக்கு போயிருந்துருக்கலாமேங்கிற ஒரு யோசனை உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். அப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த குரு பகவான் குருப்பெயர்ச்சி எப்படி இருக்கிறாருன்னா, 7ஆம் வீட்டிலேருந்து 1ஆம் வீட்டையும் 3ஆம் வீட்டையும் 11ஆம் வீட்டையும் பார்க்குறாரு. 1ஆம் வீடுன்னு சொல்லி நம்ம எதை சொல்லுவோம்? உங்களை தான். லக்னம் உங்களுக்கு சூப்பராக இருக்குது. உங்களுடைய சொந்த முயற்சி மூலமாக ஒரு வெற்றி, ஒரு சொந்த முயற்சி மூலமாக ஒரு பெரிய உங்களுக்கு ஒரு ஆதாயம் கிடைக்க போகுது. உங்களுடைய தன்னம்பிக்கை மூலமாக நீங்கள் என்ன முயற்சி பண்ணாலும் அது வெற்றி கிடைக்கிறது. உங்கள் பேச்சின் மூலமாக ஒரு பெரிய ஆதாயம். உங்கள் பேச்சில் நீங்கள் வெற்றி விட போகிறீங்க. உங்களை எதுக்க யாராலையும் உங்களால் பேசி ஜெயிக்க முடியாது. உங்களுக்கு தான் அந்த வெற்றி வகையை இது சூட போதும். அந்த மாதிரியான நிறைய விஷயத்த இந்த குருப்பெயர்ச்சி உங்களுக்கு கொடுக்குறாரு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, மகரத்தில் 3ஆம் வீட்டையும் பார்க்குறாரு. அப்படி பார்க்கும்போது தைரிய வீரிய ஸ்தானம். எப்போவுமே உங்களுக்கு தைரிய வீரியம் அதிகமாக தான் இருக்கும். இந்த காலகட்டத்தில் கூடுதல் தைரிய வீரியத்தை கொடுக்குறாரு. என்னன்னாலும் பார்த்துக்குறோங்கிற ஒரு நம்பிக்கையும், எதுனாலும் நம்மளால் செய்ய முடியும். லாஸ்ட் நேரத்திற்குள்ள மகர ராசி நேயர்களுக்கான குருப்பெயர்ச்சி பலன் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்துடலாம். முதல்ல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஏற்கனவேவும் ஒரு வேலைன்னு வந்துட்டா வெள்ளைக்காரன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு வார்த்தையின்படி தான் நீங்கள் இருப்பீங்க. எப்போ பார்த்தாலும் வேலைன்னா ஓடிக்கிட்டே இருப்பீங்க. ஓய்வு ஒரு 2 நிமிஷம் எடுத்தால் கூட, சச்சோ நம்ம இவ்வளோ நேரம் இருந்து நேரத்தை வேஸ்ட் ஆகிட்டோமே, நம்ம இந்த நேரத்தை வேலை பார்த்து வேலைக்கு போயிருந்துருக்கலாமேங்கிற ஒரு யோசனை உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். அப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த குரு பகவான் குருப்பெயர்ச்சி எப்படி இருக்கிறாருன்னா, 7ஆம் வீட்டிலேருந்து 1ஆம் வீட்டையும் 3ஆம் வீட்டையும் 11ஆம் வீட்டையும் பார்க்குறாரு. 1ஆம் வீடுன்னு சொல்லி நம்ம எதை சொல்லுவோம்? உங்களை தான். லக்னம் உங்களுக்கு சூப்பராக இருக்குது. உங்களுடைய சொந்த முயற்சி மூலமாக ஒரு வெற்றி, ஒரு சொந்த முயற்சி மூலமாக ஒரு பெரிய உங்களுக்கு ஒரு ஆதாயம் கிடைக்க போகுது. உங்களுடைய தன்னம்பிக்கை மூலமாக நீங்கள் என்ன முயற்சி பண்ணாலும் அது வெற்றி கிடைக்கிறது. உங்கள் பேச்சின் மூலமாக ஒரு பெரிய ஆதாயம். உங்கள் பேச்சில் நீங்கள் வெற்றி விட போகிறீங்க. உங்களை எதுக்க யாராலையும் உங்களால் பேசி ஜெயிக்க முடியாது. உங்களுக்கு தான் அந்த வெற்றி வகையை இது சூட போதும். அந்த மாதிரியான நிறைய விஷயத்த இந்த குருப்பெயர்ச்சி உங்களுக்கு கொடுக்குறாரு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, மகரத்தில் 3ஆம் வீட்டையும் பார்க்குறாரு. அப்படி பார்க்கும்போது தைரிய வீரிய ஸ்தானம். எப்போவுமே உங்களுக்கு தைரிய வீரியம் அதிகமாக தான் இருக்கும். இந்த காலகட்டத்தில் கூடுதல் தைரிய வீரியத்தை கொடுக்குறாரு. என்னன்னாலும் பார்த்துக்குறோங்கிற ஒரு நம்பிக்கையும், எதுனாலும் நம்மளால் செய்ய முடியும். லாஸ்ட் நேரத்திற்குள்ள ஒரு பொறுப்பை உங்கள்கிட்ட ஒப்படைச்சாங்கன்னா அதை செஞ்சு முடிச்சிருவீங்க. புது ப்ராஜெக்ட் வரப்போகுது. தொழில் விஷயத்தில் புது வேலை வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்க போகுது. இன்னொன்று ரொம்ப முக்கியமான விஷயமா, இளைய சகோதரர் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்க போகிறாங்க. அதாவது இதுக்கு முன்னாடிலாம் முழு குடும்ப பார்த்தையும் நீங்கள் மட்டும்தான் சுமந்தீங்க. உங்கள்கிட்ட மட்டும்தான் முழு பொறுப்பும் இருந்துச்சு. ஆனால் இப்போ உள்ள காலகட்டத்தில் என்ன ஆகுது அப்படின்னா, உங்களுடைய பாரத்தை, உங்களுடைய சுமையை உங்களுடைய இளைய சகோதரர் பகிர்ந்து கொண்டு அவங்களையும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்குண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்துகிறாரு. மாமனார் மூலமாக ஒரு ஆதாயம், அவங்க மூலமாக ஒரு வருமானம் உண்டான வாய்ப்புகள் இருக்குது. புதிய முயற்சி வெற்றியடையும், புதிய தொழில் வெற்றியடையும்னு சொல்லி நிறைய பாசிட்டிவான விஷயம் உங்களுக்கு நடக்க போகுது. 11ஆம் வீட்டையும் பார்க்கும்போது உங்களுக்கு மூத்த சகோதரர் மூலமாகவும் உங்களுக்கு உதவி கிடைக்க போகுது. ஆதாயம், தடைகள் அனைத்தையுமே தகர்ந்து வெற்றியை தான் உங்களுக்கு சுற்றி வரப்போகுது. இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயமா, தலைமை பண்போடு இருப்பீங்க. நீங்கள் ஒரு எலெக்ஷனில் நீங்கள் நிற்கீங்க, ஒரு தொகுதியில் நிற்கீங்கன்னா அந்த தொகுதி வெற்றி அடைகிறதுக்குண்டான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. செகண்ட் திருமணத்துக்குண்டான